இப்போ வந்து தூக்கத்த வந்து எப்ப கட்டுப்படுத்தணும், எப்ப கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது படிக்கும்போது உங்களுக்கு ஒரு தூக்கம் வருதா? வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அந்த தூக்கத்த க கட்டுப்படுத்தணும். அந்த தூக்கத்த கட்டுப்படுத்திட்டு நீங்க படிக்கணும். அந்த தூக்கத்த கட்டுப்படுத்திட்டு நீங்க வேலை செய்யணும். அதுபோல அதிகாலையில தூக்கம் வரும்போது, அந்த தூக்கத்துக்கு மதிப்பு குடுக்கக்கூடாது. ஒரு வேலை செய்யும்போது, படிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா, அந்த தூக்கத்துக்கு மதிப்பு குடுக்காதீங்க. அது அதிகாலையில வருகிற தூக்கத்துக்கு மதிப்பு குடுக்காதீங்க. அதே நேரத்தில நீங்க மொபைல் ஃபோன் பார்க்கும்போது, டிவி பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா, அப்ப தூக்கத்துக்கு மதிப்பு குடுக்கணும். மொபைல் ஃபோன் பொழுதுபோக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா, உங்களுடைய தூக்கத்துக்கு தான் நீங்க முக்கியத்துவம் குடுக்கணும். பொழுதுபோக்கு முக்கியத்துவம் குடுக்கக்கூடாது. இந்த மாரி நம்ம தூக்கத்துக்கு எங்க மதிப்பு குடுக்கணும், எங்க மதிப்பு குடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாரி வந்து இப்போ டிவி பார்க்குறீங்க, தூக்கம் வருதா? டிவி ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு படுத்துறணும். அந்த இடத்துல நீங்க வந்து தூக்கத்துக்கு முக்கியத்துவம் குடுக்காம, டிவிக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு, அல்லது மொபைல் ஃபோன் பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருதா? அந்த நேரத்தில வந்து உங்க தூக்கத்துக்கு மதிப்பு குடுக்காம, மொபைல் ஃபோனுக்கு முக்கியத்துவம் குடுத்து, கஷ்டப்பட்டு நீங்க மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா, அப்ப நீங்க சோம்பேறித்தனம் ஆயிடுவீங்க. கஷ்டப்பட்டு உங்க மொபைல் ஃபோன் பார்த்தீங்க, கஷ்டப்பட்டு டிவி பார்க்குறீங்க, தூக்கத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டிவி பார்க்குறீங்க, தூக்கத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு மொபைல் ஃபோன பார்க்குறீங்கன்னா, அப்ப நீங்க அடிமையாயிட்டீங்க. அந்த மொபைல் ஃபோனுக்கு, டிவிக்கு அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது சோம்பேறித்தனத்த உருவாக்கும். ஆனா அதனால நம்ம தூக்கத்துக்கு எப்ப மதிப்பு குடுக்கணும், எப்ப மதிப்பு குடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதிகாலையில நல்லா தூங்கிட்டு இருப்போம். நல்லா அதிகாலையில இன்னும் தூங்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஒரு 7 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தானே 7 மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். அல்லது மத்த நாள் கூட வந்தா கூட, அந்த மாரி நேரத்தில நம்ம வந்து எழுந்திருக்கணும். அந்த நேரத்தில அதிகாலையில் வருகிற தூக்கத்திற்கு மதிப்பு குடுக்கக்கூடாது. நம்ம அதிகாலையில எழுந்திருக்கணும். ஏன்னா, அதற்கு எதிரானது தான் அந்த தூக்கம். அதிகாலையில எழுந்திருக்கணும்னா, அதிகாலையில ஒரு தூக்கம் வருது பாருங்க. அந்த தூக்கம் தான் நீங்க அதிகாலையில் எழுந்திருக்க முடியாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும், லேட்டா எழுந்திருக்கிறதுனால. அதனால உங்க வேலைகள செய்ய முடியாது. அதனால அதிகாலையில வருகிற தூக்கத்துக்கு, ஒரு 4 மணிக்கு மேல வருகிற தூக்கத்துக்கு மதிப்பே குடுக்காதீங்க. 4 மணிக்கு மேல, 3 மணிக்கு மேல. அ அப்பதான் நீங்க அதிகாலையில எழுந்திருக்க முடியும். அதிகாலையில எழுந்து நம்ம வேலைகள செய்யும்போது, நமக்கு வந்து ஒரு இடையூறுகள் எதுவுமே இல்லாத, புற இடையூறுகள் எதுவுமே இல்லாம, மன ஒருமைப்பாட்டோடு அமைதியாக ஒரு வேலை செய்வதற்கு ரொம்ப அற்புதமான நேரம் அது. அதுக்கு எதிரானது எது? அந்த நேரத்தில் வருகிற தூக்கம். அதனால அந்த நேரத்தில வருகிற தூக்கத்தை கட்டுப்படுத்தி எழுந்திருக்க தெரிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில இரவு வந்து 9 மணிக்கு படுத்துறணும். அப்பதான் நம்ம சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். இரவு 8:30க்கு அல்லது 9 மணிக்கு 9 மணிக்குள்ள படுத்துறணும். அப்போ 9 மணிக்கு உங்களுக்கு நீங்க ஏதாவது மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா, அல்லது 9 மணிக்கு நீங்க ஒரு வேலை செய்யும்போது உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா, அந்த நேரத்தில தூக்கத்துக்கு தான் மதிப்பு குடுக்கணும். 8:30லேருந்து 9 மணிக்குள்ள நீங்க 8:30க்கு மேல தூக்கத்துக்கு தான் மதிப்பு குடுக்கணும். இரவு 8:30க்கு மேல நீங்க உங்க தூக்கத்துக்கு தான் மதிப்பு குடுக்கணும். உங்க வேலைக்கு கூட மதிப்பு குடுக்கக்கூடாது. நீங்க ஒரு வேலை செஞ்சுட்ருக்கீங்க, இரவு 8:30க்கு மேல, அந்த நேரத்தில உங்களுக்கு தூக்கம் வருதா? அந்த நேரத்தில தூக்கத்துக்கு தான் மதிப்பு குடுக்கணும். அந்த மாரி எந்த நேரத்தில நம்ம தூக்கத்துக்கு மதிப்பு குடுக்கணும், அப்பதான் நீங்க 8:30க்கு படுத்தீங்கன்னா தான், அதிகாலையில ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க முடியும். 8:30க்கு இரவு 8:30க்கு படுத்தா, அதிகாலையில 3 மணிக்கு எழுந்திருக்கலாம் ரொம்ப சர்வசாதாரணம். இரவு ரொம்ப லேட்டா படுக்கிறவங்க தான் ரொம்ப லேட்டா எழுந்திருப்பாங்க. அதனால சீக்கிரமா எழுந்திருக்கிறதுக்கு, நம்ம இரவு சீக்கிரமாவே படுக்க போணும். அதிகாலையில் சீக்கிரமா எழுந்திருக்கிறதுக்கு, இரவு சீக்கிரமாவே படுக்க போணும். அப்ப சீக்கிரமா படுக்க போகும்போது, அந்த நேரத்தில நம்ம வேலை எதுவும் செய்யாம, வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட, நமக்கு தூக்கம் வந்துச்சுன்னா, அந்த தூக்கத்துக்கு தான் மதிப்பு குடுத்து, ஒரு 8:30க்கோ, 9 மணிக்கோ நம்ம படுத்துறணும். இந்த மாரி தூக்கத்துக்கு எங்க மதிப்பு குடுக்கணும், எங்க மதிப்பு குடுக்கக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.